அண்மை செய்தி. அதிமுக எம்எல்ஏக்கள் அறையில் எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகு தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் அறையில் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்திருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான பிறகு தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் அறையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விரிவான தகவல். அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருந்ததை அடுத்து சட்டப்பேரவை வளாகத்தில் தற்பொழுது முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் இருவரும் தற்பொழுது தனியாக சந்தித்து பேசி வருகிறார்கள். அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அறைக்கு வருகை தந்திருந்த பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவினுடைய சட்டமன்ற கொறடா எஸ்பி வேலுமணி, அதே போன்று கடம்பூர் ராஜு, தளவாய் சுந்தரம் ஆகியோரை சந்தித்து சுமார் ஒரு 5 நிமிடம் பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அறையில் எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரன் இருவரும் தற்பொழுது தனியாக சந்தித்து பேசி வருகிறார்கள். இந்த சந்திப்பின் மூலமாக இன்றைய தினம் பேரவையில் இருவரும் அதிமுக பாஜக இரு கட்சிகளும் இணைந்து அந்த நேரமில்லா நேரத்தில் பொது கவன ஈர்ப்புக்கான அந்த பிரச்சனை எழுப்பது தொடர்பாகவும், அதே போன்று மின்சாரம் மதுவிலக்கு துறைக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருப்பதாகவும் அது குறித்தான ஒரு ஆலோசனை இன்றைய தற்பொழுது கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு அதிமுக பாஜக இரு கட்சிகளும் வெளிநடப்பு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அதற்குண்டான என்ன மாதிரியான பேச்சுக்கள் பேச வேண்டும், எவ்வாறு எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும் என்பது குறித்து தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரன் இருவரும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.